ஹலோ ஆல். ஆக்சுவலாக வந்து டுடே வந்து வீக் ஒன்னோட ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஓகே, பரவாயில்ல, படிக்கலனாலும் வீக் 2லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக் 1 படிக்காட்டால் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் 2லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஷெடியூல் வந்து லைக் மொத்தமாக கொடுத்தனால சம் மெம்பர்ஸ்க்கு வந்து இதை எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் வந்திருப்பீங்க. ஸோ யூனிட் 5ன்னு சொன்னோன்னா யூனிட் 5னா யூனிட் 9ம் சேர்த்து வர யூனிட் 5 கிடையாது, வெறும் எக்கானமி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி ஷெடியூல் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா, நாளையிலேருந்து டே 22 வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு படிக்கிறது, என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து நான் அப்படியே டே வைஸ் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த வீக் ஷெடியூலை வந்து லைக் வரிசையாக போட்டு வச்சுக்கோங்க. இன்னன்னைக்கு இது முடிக்கணும்னு கம்ப்ளீட் பண்ணணுன்னு டாஸ்க்கு பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அன்னன்னைக்கு முடிக்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிட முடியும். ஸோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வீக் ஷெடியூலையே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டே 1 வந்து 18/5 ஸ்டார்ட் ஆகுது, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெமரி கேப்சூல்ங்கிறது வந்து சுரேஷில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. காலையில் எந்திரிச்சதுமே தமிழில் மெமரி கேப்சூலில் என்ன இருக்குது, இப்போ எதிர்ச்சொல் இருக்கா, அதில் என்ன பேஜ் நம்பர்லேருந்து என்ன பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்னால் இது, சுரேஷ் புக்னால் இதுங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்கோ, என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு அந்த எதிர்ச்சொல் படிச்சிடணும். ஸோ இப்போ இதே தான் மோஸ்ட்லி வந்து நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மெமரி கேப்சூலில் உள்ளதும், அந்த சிலபஸில் உள்ளது, ப்ளஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சேர்த்து மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் எதுவுமே கிளாஷ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஆர்சி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க, நான் அதை அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி யாரும் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அது போக வந்து நம்மளோட ஷெடியூல் வந்து அப்படியே முடிச்சுட்டே போனோம்னா நம்ம ஈஸியாக வந்து போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுமாதிரி சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெமரி கேப்சூல் என்ன அப்படின்னா, அது கூகுளில் தட் மீன்ஸ் யூடியூப்பில் வந்து அவங்களுடைய இன்ஸ்டியூட்டோடைய இதுலேயே வீடியோலேயே கொடுத்துருக்காங்க. மெமரி கேப்சூலோட ஷெடியூல் வந்து அதை வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு கிளான்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு வீக் வந்து முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலாக 18 சண்டே வந்து ரிவிஷன் டேட்டாக கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ இப்போ நாம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ஷெடியூல் முடிக்கிற அந்த டஃபஸ்ட் இதில் இருந்தனால நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அந்த 17 படிக்கல. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மெமரி கேப்சூல் வந்து 17 18க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அயற்சொல், தமிழ் சொல் தான் நம்ம படித்தது தானே. இப்போ ஆல்ரெடி நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, அதில் படித்தது தானே. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி கணச்செபகம், கணச்சதுரம், இது வந்து ரொம்ப அந்த உட்காந்து அந்த டாபிக் கூட படிக்காட்டாலும் அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் மட்டுமாச்சும் படிச்சிடணும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் திட்டக்குழு, 5ஆண்டு திட்டக்குழு, நித்தி ஆயோக், தேசிய வளர்ச்சி, இது வந்து ரொம்ப ஈஸி டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானிங் கமிஷன் இதெல்லாம் வந்து வெறும் இயர்ஸ் யார் அதை மேனேஜ் பண்ணுறா அந்த மாதிரி சின்ன ஃபேக்ட்ஸாக இருக்கும், ரொம்ப அதிகமாக ஃபேக்ட் இருக்காது. அதே மாதிரி 5 இயர் பிளான்லேயுமே அந்த டார்கெட்டு மட்டும் பார்த்துட்டாலே போதும். நான் என்னோடய நோட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எழுதியிருப்பேன் கைப்பட, நான் எங்கெங்கேயோ லிசன் பண்ணி என்னென்னமோ நோட்ஸ் வந்து நான் எழுதுகிற நோட்ஸை வந்து டெய்லி நான் படிக்கும்போது நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி ஒரு நோட்ஸ் வேணால் ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு ஜிஎஸ் டாபிக் நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதையும் நீங்கள் வந்து முடிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ ஒரு டேக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டே 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 19/5 வந்து எதிர்ச்சொல் படிங்க, 20 வந்து ஓரெழுத்து ஒரு மொழி படிங்க, இந்த மாதிரி வந்து அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதும் இதை வந்து படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஷெடியூல்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லையா காலையில் நம்ம தமிழ் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா முதல்ல வந்து மெமரி கேப்சூலோட தமிழ் ஷெடியூலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷெடியூலை பார்த்தா மேபி அதில் இருக்கிறதே அதில் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போயிடும். நான் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு மைண்ட் ஃபீல் ஆகும். ஸோ அப்படி படிச்சுட்டிங்கன்னா தமிழ் முடிச்சுட்டு அப்புறம் மேக்ஸ்க்கு வரலாம். ஸோ மேக்ஸ் வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து இந்த வீக்கில் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அண்ட் தென் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங், அவ்வளோதான். ரொம்ப வளவலன்னு நமக்கு டாப்பிக்கே இல்லை. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு 5 நாள் தொடர்ந்து அந்த இதிலே ஒரு 10 சம்மா பார்த்தா கூட நமக்கு அந்த டாபிக் வந்து தரவாயிரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 or 20 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. 1 hour எடுத்துக்கோங்க மேக்ஸுக்கு. ஸோ அதனால் அந்த டாபிக்ஸை நீங்கள் அப்படியே போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஜிஎஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸும் தமிழ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டேட் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்க போகிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை.
5 இயர் பிளான 5 ஆண்டு திட்டங்கள் நித்தி ஆயோக் தேசிய வளர்ச்சி குழு. நாளைக்கு வந்து இதுதான் நம்ம படிக்க போகிறோம். நான் சொன்னதெல்லாம் அந்த அந்த மெமரி கேப்சூலையும் இதுதான் வந்து 17க்கு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நாளைக்கு உட்காந்து நம்ம படிப்போம். இன்றைக்குள்ள தான் நாளைக்கு படிக்க போகிறோம். அதே மாதிரி எதிர்ச்சொல்லு ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும். அதில் 2 நெடில் இருக்கும். அதை பார்த்துருக்கோம்ல, 2 நெடிலா குறிலா. ஸோ அதை நல்லா தெளிவாக படிச்சிருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி ஃபுல்லாகவே படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து எதிர்ச்சொல்லும் ஃபுல்லாகவே படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸ் பிளானு 5 ஆண்டு திட்டம் நித்தி ஆயோக் தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழுன்னா என்னது? அதெல்லாமே பார்த்து நீங்கள் நல்லா தெளிவாக டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்னா இது என்னன்னு இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம் தமிழில் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக முடிச்சுருங்க. அண்ட் தென் மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 6 எடுத்துகிட்டு ஒரு 20 சம் அந்த டாப்பிக்கில் முதல் டேயில் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்க்குறீங்களா, அதை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஸோ அது மேக்ஸ் வந்து நான் பெருசாக வந்து உங்களுக்கு மீன் பண்ணல. நான் தமிழ் அண்ட் ஜிஎஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து டே 2ல் வந்து பொருளை கண்டறிதல், பொருள் தரும் பழமொழி. பொருள் கண்டறிதல் தான் இந்த யூனிட்டில் நிறையா கொடுத்துருப்பாங்க. அது நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ பொருள் குறுக்க ஒரு வேர்டுக்கு இப்படி தான் மீனிங்ஸ் வருதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே எதிர்ச்சொல் எழுதிடலாம், பொருள் எழுதிடலாம். அதே மாதிரி வந்து கோடிட்டு எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அது எழுதிடலாம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க, அது எழுதிடலாம். எல்லாமே எழுதிடலாம். ஸோ அதனால் பொருள் கூறுக ரொம்ப முக்கியம். அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி, ஃபைனான்ஸ் கமிஷன். இதுதான் வந்து டே 2வோடைய ஜிஎஸ் டாபிக். பார்க்கும்போது அப்படி நிறைய இவ்வளோ டாப்பிக்கா அப்படின்னு தோணும். ஆனால் அது இருக்கிற ஃபேக்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு புக் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபேக்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த ஃபேக்ட்ஸை மட்டும் மக்கப் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதில் வந்து இருக்கிற ஃபேக்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் தென் மேக்ஸ் வந்து நம்ம அதே மாதிரியே பார்த்துக்கோங்க. டே 3 வந்து சேம் மெமரி கேப்சூல் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் தர பழமொழி அதே தான். அதே நான் ஏற்கனவே சொன்னேனோ அதே தான். அதுக்கப்புறம் வந்து இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ் வந்து லேண்ட் ரிஃபார்ம், அக்ரிகல்ச்சர், க்ரீன் ரிவால்யூஷன், அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸு சேம் கான்செப்ட் அதே ஃபாலோ பண்ணுங்கள். டே 4க்கு வந்து மெமரி கேப்சூல் ஃபாலோ பண்ணிடுங்க. மேக்ஸு அதே தான் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் தென் தமிழ் வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பிழை திருத்துகள். அதில் வந்து அது வந்து ஈஸி. ஒருங்கிறது வந்து எல்லா வேர்ட்ஸ்க்கும் வரும், எல்லா வார்த்தைக்கும் வராது. இந்த ஓருங்கிறது வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் ஓர் வரும், மற்ற எல்லா இடத்துலையுமே ஒருன்னு வரும். அதை நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அந்த டாப்பிக்கு. அது மாதிரி ஊர் பெயர் மரபு வந்து இப்போ நீங்கள் வேறு நிறைய 2-3 இன்ஸ்டியூட்டோட புக் வச்சுருக்கலாம். இல்லையா டெலகிராம் சேனலில் எத்தனையோ இன்ஸ்டியூட்டோட புக்ஸு இது மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஊர் பெயர் மரபுங்கிறது 1க்கு 2 புக்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு புக்கில் கொஞ்சம் ஒரு 2-3 ஊர் பேர் இல்லாமல் இருக்கலாம், அது இது இன்னொரு புக்கில் இருக்கலாம். ஸோ அதனால் ஊர் பேர் மரபு வந்து நம்மளுக்கு அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின் வந்தால் கூட அதை விட்டுறக்கூடாது. இது மார்க் ரொம்ப ஈஸியானது. ஸோ அதனால் ஊர் பேர் மரபு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நிறையா ஒரு 2-3 மெட்டீரியல் பார்த்து 2-3 மெட்டீரியலில் கண்டடி படித்து வச்சுக்கணும். ரிப்பீட்டடாக இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது புதுசாக தெரியுதான்னு பார்த்து ஸோ 2-3 மெட்டீரியல் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த கொஷின்ஸு. அதே மாதிரி ஜிஎஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் குரோத்து, ஆர்பிஐ, பேங்கிங். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆர்பிஐனா எப்போ வந்துச்சு, என்ன வந்துச்சு, யாராவதோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா இப்போ யார் அவங்களோட கவர்னராக இருக்கா, அந்த மாதிரி பேங்கிங்னா என்ன. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டுனா ஈஸியாக போயிடும். அதோட கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் சேர்த்து படிங்க. இப்போ ஒரு டாபிக் படிக்கும்போது அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா இப்போ யார் இருக்காங்க, அப்போ என்ன டார்கெட்ஸ் இருக்கு, இப்போ என்ன டார்கெட்ஸ் இருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கனாமியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் மேக்ஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துங்க. ஏன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு தோதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸு. ஓகே. டே 5 மெமரி கேப்சூல். டே 5க்கான மெமரி கேப்சூல் என்ன, நம்மளோட டே 5 வந்து என்றைக்கு வரும் அப்படின்னா 22ன்னு நினைக்கிறேன். ஸோ 22 கூட மெமரி கேப்சூல் என்ன அப்படிங்கிறத பார்த்து அன்றைக்குள்ளே அதை படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3ல் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கிப் பண்ணி படிச்சிருப்போம். ஈஸியானதை மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம். இந்த கோடிட்டு எழுதுக அந்த மாதிரி சம் விஷயம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம்ல, அது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓவராலாக யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணி தூக்கி வச்சிடணும். அதே மாதிரி தான் இந்தியன் எக்கானமி மோஸ்ட்லி வந்து படிக்க வேண்டிய ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ஏதாவது யூடியூப் சேனல் பார்த்து ரெக்கவர் பண்ணி வச்சுட்டு
சிலபஸ் எடுத்து அதில் எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்து அதெல்லாம் படிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு நல்லா படித்து தூக்கி வச்சிடணும். மேக்ஸும் சேம் கான்செப்ட் தான். நம்ம ஏற்கனவே நிறையா போட்டு பார்த்துருப்போம். அந்த போட்டு பார்த்த சம்ஸ் எல்லாம் ஒரு ரீகால் பண்ணி அதில் என்னென்ன தப்பாக வந்துச்சு, எதாவது இடத்துல நமக்கு திணறிச்சு எல்லாத்தையும் பார்த்து ரெக்கவர் பண்ணி தூக்கி வச்சிடணும். டே 5 எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். டே 6 அண்ட் டே 7லையுமே வந்து மெமரி கேப்சூல் ஃபாலோ பண்ணணும்ப்பா. ரிவிஷன் சொல்லிட்டு இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு இருந்துடாதீங்க. டே 6க்கான மெமரி கேப்சூலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் படிச்சுட்டு டே 7க்குள்ள மெமரி கேப்சூல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை காலையில் எந்திரிச்சதுமே படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் போயிட்டு ரிவிஷன் முடிச்சுட்டு அன்றைக்கி பிவிக்யூ வந்து டாபிக் வைஸாக பிவிக்யூ இருந்தாலும் சரி, மேக்ஸுக்கு ஓவராலாக வந்து உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிவிக்யூ இருந்தாலும் சரி அப்படியே எடுத்துகிட்டு உட்காந்து பிவிக்யூவை வந்து முடிச்சு விட்ருங்க. எல்லா டாப்பிக்கும் பிவிக்யூ முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம யூனிட் 5ம் தட் மீன்ஸ் யூனிட் 5ல் எக்கானமி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தமிழில் யூனிட் 3 கம்ப்ளீட் ஆகிடும். 15 மார்க் ரெடி ஆகிடலாம். அண்ட் தென் மேக்ஸுமே வந்து அதில் எப்படியும் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதையுமே வந்து நம்ம முடிச்சு விட்ருவோம். சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 2 கொஷின் வரலாம். லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு கொஷினாச்சும் வரலாம். ஸோ அதனால் நம்ம அதையும் முடிச்சிடுவோம். ஸோ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு எத்தனை மார்க் வரும் இதில் எக்கனாமியில் வந்து ஒரு 7 மார்க் வச்சுக்கலாமா? 7, 3, 10 to 12 மார்க்ஸுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம்ல அந்த வாரத்தில். ஸோ ஒவ்வொரு வீக்கும் நம்ம எத்தனை மார்க்குக்கு ரெடி ஆகிறோம், அது எந்த அளவுக்கு ரெடி ஆகிறோன்னு ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கிறது நல்லா தெளிவாக படிங்க. யாரையும் எதையும் குறை சொல்லக்கூடாது. டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். நீங்கள் தான் இதுக்கு. நீங்கள் படித்தா நீங்கள் படிக்காட்டா நீங்கள் தான். ஸோ வந்து அடுத்தவங்கள சொல்கிறது என்னால் படிக்க முடியல, அது சூழ்நிலை இல்லை, அது இதுன்னு லைக் காலத்தையோ அடுத்த ஆரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர்ஸ். நீங்கள் நினச்சா இதை நடத்தி காட்டலாம். நீங்கள் நினச்சனால தானே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ கேன் டூ இட் அப்படின்னு நினச்சி தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இப்போவுமே உங்களால் முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம போட்ட ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஒருத்தவங்க ஃபுல்லாக அவ்வளோ நேரம் படிக்கிறாங்க, அவ்வளோ கொஸ்டின்ஸ் படிப்பாங்க. நம்ம ரொம்ப கம்மியான கான்செப்ட் தான். உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளே போய் ஃபேக்சுவல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து படிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எக்கனாமி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். கொஸ்டின்ஸ் வரும். இதில் கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் நிறையாவே வரும். ஸோ அதனால் நல்லா படிங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.